எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தளபதி விஜய் வந்து டிவிக்கு அரசியலுக்கு வர போகிறாரு அப்படிங்கிறதுனால வந்து லாஸ்ட்டாக ஒரு படம் நடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அது வந்து ஜனநாயகன். அது ஜனவரி 9th ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆடியோ லான்ச் வந்து நடந்திருக்கு மலேசியாவில். பயங்கர விமரிசையாகவும் இருந்திருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. இதுக்கு ப்ரொடியூசர் வந்து வெங்கட் நாராயணன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டைரக்டர் வந்து வினோத் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பல பல ஸ்டார்ஸ் இதில் வந்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. விஜயோட வந்து பூஜா ஹெக்டே, அப்புறம் பாபி டியோல், பிரகாஷ் ராஜ், நரேன், மேனன், பிரியாமணி, இன்னொருத்தங்க பைஜு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இதுக்கு மியூசிக் வந்து அனிருத் ரவிச்சந்தர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பொங்கலுக்காக வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படம். இது வந்து ஃபேன்ஸுக்கு மத்தியில் ஒரு பெரிய வந்து எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லப்படுது. இது மலேசியாவில் வந்து ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. அதை வந்து பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் வந்து வேறு கண்ட்ரீஸ்லேருந்துலாம் வந்திருக்காங்க. அந்த ஈவெண்ட்டு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முன்னாடியே செக்யூரிட்டி மெஷர்ஸு, அப்புறம் க்ரௌடு ஹேண்ட்லிங் ப்ராக்டிஸ் அந்த இதெல்லாம் வந்து எல்லாமே ரெடியாக எல்லாம் போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாமே பண்ணி வச்சுருந்துருக்காங்க இதில். ஆனாலும் வந்து இது ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருந்திருக்கு, பெரிய கார்னிவல் மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. எலெக்ஷன் வைடாக வந்து ஜனநாயகன் அந்த ஆடியோ லான்ச் மலேசியாவில் வந்து இன்ஸ்கிரைப்டு ஒரு ரெக்கார்டாக இருக்கும் மலேசியாவில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா வந்து ரொம்ப ஹிஸ்டாரிக் ஸ்டேடியமான புக்கிட் ஜலீல் அப்படிங்கிற இதில் வந்து நடந்திருக்கு. கோலாலம்பூரில் மலேசியாவில் நடந்திருக்கு இந்த ஆடியோ லான்ச்சு. ஆக்சுவலி அந்த ஸ்டேடியமில் வந்து 80,000 ஆடியன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து ஸ்பேஸ் இருந்திருக்கு. பட் 75,000 வந்து அங்கே ஆடியன்ஸ் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து வெளியூரில் போய் ஆடியோ லான்ச் பண்ணும்போது இவ்வளோ பெரிய லார்ஜ் க்ரௌடு வர்றது வந்து இதான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவார்டு ரொம்ப ப்ரைஸ் பண்ணியும் பேசியிருக்காங்க ஸ்டேஜில் அங்கே அவரை. பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரிலீஸுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கும்போது ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா எப்படி நீயும் வந்து நல்லா வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசப்படுது. அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து அந்த கிராண்ட் ஈவெண்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தளபதி திருவிழான்னு சொல்லி அவருடைய சாங்ஸ் எல்லாம் நிறையா வந்து போட்டு அதெல்லாம் வந்து ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க அம்மா ஷோபாவுமே அங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவங்க அம்மா வந்து அந்த சிவகாசி அப்படிங்கிற மூவிலேருந்து ஏதோ ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அதுக்கு வந்து நிறைய ஆடியன்ஸ் எல்லாம் வந்து இவருடைய அந்த கட்சி பேரை சொல்லி கத்தியிருக்காங்க. அதுக்கு வந்து அவர் வந்து அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அது ஒரு அட்டென்ஷனாக இருந்திருக்கு, லாட் ஆஃப் அட்டென்ஷன் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2026 தமிழ்நாடு எலெக்ஷன் வரப்போகுது. அதில் நிறைய பேர் போட்டிடுவாங்க. யார் வந்து இதில் சிஎம்மாக வருவாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஜனநாயகன் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பராசக்தியும் இப்போ ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. இப்போ இல்லைங்கிறாங்க. எந்த இதில் இருக்குங்கிறது தெரியல. பார்த்தா தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போங்க. யார் வந்தாலும் நாட்டுக்கு நல்லது செய்கிறவங்களா இருந்தால் ரொம்ப வந்து நம்மளுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் our channel and click the all option and press the bell icon. Thank you.